ஃப்ரெண்ட்ஸ், என்ன இந்த பீரோ மட்டும் தெரியுதுன்னு பார்க்குறீங்களா? ஸோ இன்றைக்கி நம்ம டிஃப்ரெண்ட்டான கிராஃப்ட் பண்ண போகிறோம். இது வரைக்கும் நம்ம கிராஃப்ட் வீடியோ போட்டதே இல்லை. ஒரு நிமிஷம், அதுக்கு முன்னாடி வெல்கம் டு ஹரினா குயின் ஆர்த் கிங் சேனல். ஸோ பார்த்தீங்கன்னா அதுக்கு தேவையான திங்ஸ் நீங்கள் ஒன்று எந்த கிளே கலர் வேணாலும் எடுத்துக்கலாம். நான் ப்ளூ எடுத்துருக்கேன், ஏன்னா என்கிட்ட இந்த மாதிரி நம்ம நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் வேணும்னா ஸ்கெட்சு எடுத்துக்கலாம். ஆக்சுவலி நான் கண்ணு கொடுக்கணும், மினி டைரி தான் இப்போ நம்ம பண்ண போகிறோம். ஸோ நான் இப்போ போய் ஸ்கெட்ச் எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எடுத்துகிட்டு வந்தாச்சு ஸ்கெட்சு, கொஞ்சோண்டு ஸ்பாஞ்ச், அதில் கொஞ்சம் சாஃப்ட்னஸ்ஸாக இருக்கிறதுக்காண்டி. நெக்ஸ்ட்டு வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். சிசர் இல்லாமல் எப்படி பண்ணுவீங்கன்னு கேட்குறீங்களா? அதனால நமக்கு கை இருக்குல்ல, அதை வச்சு கிழிச்சிப்போம். அதுவும் கரெக்டாக தான் வரும் வாய்ஸ். நீங்கள் வேணால் நோட்டை வச்சு கிழிச்சிக்கலாம், ஸ்கேல் வச்சு கிழிக்கலாம். ஆனால் ஸ்கேல் வச்சு கிழிச்சிங்கன்னா உங்களுக்கு அவ்வளோவா ஷேப் வராது. ஸோ நான் எனக்கு கையை வச்சு கிழிச்சா தான் நல்லா ஷேப்ஸ் எல்லாம் வரும். ஸோ பார்த்தீங்கன்னா நான் இப்போ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ரெக்டாங்கிள் ஃபோல்டு பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிடுங்க. நம்ம பார்த்திங்கன்னா எவ்வளோ பீஸ் பண்ணுறோன்னு எனக்கே தெரில, இது வரது தான்ப்பா. ஸோ நெக்ஸ்ட்டு மினி டைரி இவ்வளோ சைஸ்லாம் இருக்காது, நம்ம கொஞ்சம் குட்டியாக பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி மடக்கிடுங்க, இது ரொம்ப ஈஸி. ஃபஸ்ட்டு இதுதான் A4 ஷீட், இப்படி மடக்கி திருப்பி இப்படி மடக்கணும். திஸ் இஸ் ஹவ் வி டூ. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கிழிக்காமல் இந்த மாதிரி குட்டியாக மொத்த பேப்பரையும் வச்சு கிழிங்க, அப்போ தான் அதே கரெக்ட் ஷேப் வரும். ஆனால் அவ்வளோ ஸ்ட்ரைட்டாலாம் எனக்கு கிழிக்க வராதுப்பா. எனக்கு ஸ்ட்ரைட்டாக கிழிக்க வரும் தானே நான் சொன்னேன், அவ்வளோ ஸ்ட்ரைட்லாம் கிடையாது, எனக்கு லிட்டில் பிட் ஸ்ட்ரைட்டு தான். ஸோ நம்ம மொத்தமாக கிழிக்கிறோம். ஸோ அதனால தான் எனக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம், மற்றபடி எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதை நம்ம அப்படியே கிழிச்சிக்கிட்டே வரலாம். ஓகேவா? இப்போ நான் ஒரு நிமிஷம் போயிட்டு வந்துடுறேன். ஸோ கைஸ், நம்ம ஃபுல்லாக சாரி, நீங்கள் இன்னும் ஒரு 2 இதை மிஸ் பண்ணிவிட்டு இதை எடுத்துக்கோங்க. மினி டைரிக்கு எதுக்கு நூல் அப்படி தானே கேட்குறீங்க? சம்டைம்ஸ் நம்ம ஓட்டை போட்டால் அதை அப்படி இப்படி தூக்கி இப்படி கட்டிடலாம்ல, அதுக்காண்டி நான் எடுத்துட்டேன். சம்டைம்ஸ் திடீர்னு ஓட்டை வந்துச்சுன்னா என்ன பண்ணுறது, அதனால நான் எடுத்துட்டேன். ஸோ 3 மினிட்ஸ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம வீடியோ தானே போடுறோம், அதனால 3 மினிட்ஸ்க்கு மேலே ஆனாலும் பரவாயில்ல, நம்ம வீடியோவில் போட்டுடலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கட் பண்ணி வச்சுருந்த இந்த மாதிரி நோட்ஸ் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நான் டிசைன்காண்டி தான் இவ்வளோ பொருளெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒன்று தான், நம்ம ஹாஃபாக பிரிச்சுக்கலாம் வேணும்னா, ஏன்னா நம்ம மினி டைரி 2 பண்ணிகிட்ருக்கோம், 2 பண்ணுறோம். ஸோ நம்ம இப்போ பிரிச்சுக்கலாம். ஒன்று இதில் நிறையா இருக்கணும், ஒன்று இதில் கம்மியாக இருக்கணும், அந்த மாதிரி நான் ட்ரை பண்ணுறேன். ஸோ இப்போ க்ளூ போட்டு ஒட்டிடலாமா? ஓ நோ, இது ரொம்ப கைஸ் வரக்கூட மாட்டேங்குது, ஒழுங்காக தட்டினாலும் வர முடியும். என்ன கைஸ், ஒன்று மேலே இருக்குது கைஸ், அதை ஃபஸ்ட்டு தூக்கி வச்சிடலாம். அதுதான் நம்மளுக்கு ப்ராப்ளமே ஆயிடுச்சு. என்னடா இது? ஸோ கைஸ், நீங்கள் பார்த்தீங்கன்னா க்ளூக்கு பதிலாக க்ளேவே யூஸ் பண்ணிக்கோங்க. ஒன்றுமே வர மாட்டேங்குது கைஸ் க்ளூவில், வெட்டிக்கிட்ட பெரிய இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு கோவமாக இருக்கீங்க, மேலே கோவப்படாதீங்க, ஏன்னா நான் முன்னாடியே சொல்லலைன்றதுனால.
சில பேர் என்னை பார்த்து காப்பி அடிச்சிருப்பீங்க. அதனால வெளியில் கூட இருந்திருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி கிளே வச்சு ஃபுல்லாக ஃபிட் பண்ணி விட்டுக்கலாம். கைஸ் எதுவுமே வர மாட்டேங்குது கைஸ் கிளேலையும். என்ன கைஸ் இது மினி டைரி பண்ண முடியாமல் போயிடுச்சு. நம்ம கிளே ஒர்க் அவுட் ஆகுது கைஸ். கிளே தான் கைஸ் எதுக்கு எடுத்தாலும் பெஸ்ட்டாக இருக்குது. என்ன பண்ணுறது யோசிச்சுக்கிட்டே இருக்கேன். அதுதான் திடீர்னு ஞாபகம் வந்துருச்சு. நம்ம அன்றைக்கி மேக்கப் செட் வீடியோ போட்டோம்ல, அது பார்த்திங்கன்னா நல்லா இல்லை. ஸோ அதை நான் கிழிச்சிட்டேன். அந்த போர்ட்லேருந்து கிழிச்சிட்டு நான் இப்போ ஸ்டடீஸ்க்கு ஏற்ற மாதிரி வச்சுருக்கேன். சம்டைம்ஸ் என் ட்ராயிங் இருக்குது, என் டைம் டேபிள் இருக்குது. நான் ஸ்கூலுக்கு போயிட்டு இப்போ தான் வந்தேன். ஐடி கார்டு கூட கழட்டாமல் வீடியோ போட்டுருக்கேன். ஸோ கழட்டி வச்சுருந்தேன். ஸோ இப்போ திருப்பி இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து பண்ணுங்க. உங்களுக்கு பத்தாலாட்டி இன்னும் கொஞ்சம் எடுக்கணும். ஸோ இப்போ நம்ம மினி டைரி பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் தான் எடுத்துக்கலாம். முடியல கைஸ், நம்ம பண்ணுறோம் கைஸ். இதுவே பிடிச்சிக்கிச்சு கைஸ். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி கொஞ்சம் நிறைய எடுத்து சென்டரில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சுற்றி நெக்ஸ்ட் இதை புஷ் பண்ணுவாங்கள்ல. நீங்கள் ஆக்சுவலி நீங்கள் 2 கூட பண்ணலாம். ஆனால் நான் 2த்தையும் ஒரு டிஃப்ரெண்ட்டாக பண்ணலான்னு நினைக்கிறேன். ஆனால் என்னால் முடியலை. எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். என்கிட்ட கொஞ்சம் எமோஜிஸ் இல்லை. எமோஜிஸ் இருந்தால் நம்ம கரெக்டாக பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு டைப்பு நம்ம இந்த நூல் வச்சு பண்ண போகிறோம். எனக்கு எப்படி பண்ணுறதுன்னு உண்மையிலே தெரியல கைஸ். அவ்வளோ டஃப்பாக இருக்குது. சாரி கைஸ், இதை மட்டும் நம்ம கிழிச்சுக்கிறேன். வீடியோட 7 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இதுதான் நம்ம ஃபஸ்ட்டு லாங்காக போடுற வீடியோ. ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பாஞ்ச் வச்சிடணும்ல, இந்த ஸ்பாஞ்சை தூக்கி கிளே மேலே வச்சிடலாம். இந்த மாதிரி பென்னு இருக்குதுல்ல, இதை வச்சு கிளே மேலேயும் வைக்கணும். இந்த மாதிரி குத்திங்கன்னா உங்களுக்கு ஒரு அழகான சாஃப்டான டைரி மாதிரி கிடைக்கும். அந்த இடத்துல மட்டும் உங்களுக்கு மினி டைரி சாஃப்டாக வேணும்னா இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய பேர் வீட்டில் காட்டன்ஸ் எல்லாம் இருக்குது. சம்டைம்ஸ் நீங்கள் வச்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் சில பேர் வீட்டில் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இவ்வளோ உங்களுக்கு அவ்வளோவா இல்லைன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா பொம்மையில் இருக்கும்ல, அந்த ஸ்பாஞ்சை கூட எடுத்துக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எனக்கு அந்த சாஃப்ட் பஞ்ச் ரொம்ப பிடிச்சிக்கிச்சு. ஸோ அதை பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சுருக்கேன். இது அவ்வளோவா செட் ஆகலை இதுக்கு. ஸோ நம்ம கஷ்டப்பட்டு அம்மிக்கு வைக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்படி லேஸாக ஃபோர்ஸ் கொடுத்துக்கிட்டே இருங்க. ஃபோர்ஸ் கொடுக்கும் போது நடுவில் ப்ளூ கலர் மாதிரி இருக்கணும். ஸோ இந்த மீதி இது நம்மளுக்கு தேவையில்லை. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கண்ணு மூக்கு வாயெல்லாம் எடுத்துடலாம். கண்ணு மூக்கு மூக்கு நம்ம ஒரு க்யூட்டான உதவி பண்ணுறோம். அதனால நம்ம இந்த மாதிரி அழுத்தாதீங்க. நீங்கள் இந்த மாதிரி எழுதாதீங்க. இந்த மாதிரி ஜஸ்ட்டு டாட் மாதிரி எழுங்க. அப்போ கூட உங்களுக்கு இந்த மாதிரி கிடைக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம இந்த மாதிரி அழகாக தான் பண்ணியிருக்கோம். நீங்கள் எந்த டிசைன் வேணாலும் மேலே கொடுக்கலாம், ட்ராயிங் கொடுக்கலாம், இந்த மாதிரி. ஸோ நான் இதை தான் கொடுத்துருக்கேன். ஃபைனலாக நல்லா தான் கைஸ் வந்திருக்கு பார்த்தீங்கன்னா. ஆனால் இது ரொம்ப சாஃப்டாக இருக்குது. நம்மளால் படுக்க முடியாது. இல்லை, தேட்ஸ் ஒன்லி அவர் ப்ராப்ளம். அது மட்டும்தான் நம்மளோட ப்ராப்ளம். மற்றபடி எதுவும் இல்லை.
நம்ம நெக்ஸ்ட்டு காது அந்த மாதிரி வரைஞ்சிடலாம். காது ஸோ இந்த மாதிரி காது மூக்கெல்லாம் அது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குட்டியாக இருக்கும். நம்ம பண்ணுறது பெருசு. ஆக்சுவலி இந்த ஆக்ஷன் சும்மா கட்டினேன். 10 minutes ஆயிடுச்சு நம்ம இந்த வீடியோவில் இருந்து. இந்த வீடியோ அவ்வளோ கஷ்டமாக இருக்குது கைஸ். இந்த வீடியோ தான் எனக்கு ஃபஸ்ட்டு வீடியோ இந்த மாதிரி அழகான கிராஃப்ட்லாம் பண்ணுறது. ஃபஸ்ட்டு வீடியோ சொல்கிறேன், ஃபஸ்ட் டைம் கிடையாது. நான் நிறைய டைம் ஆக்சுவலி இந்த மாதிரி கிராஃப்ட்ஸ் எல்லாம் பண்ணுவேன். ஆனால் எனக்கு வீடியோ எடுக்க தான் டைம் இல்லை. that's my only one problem. மற்றபடி எனக்கு எதுவும் இல்லை. இப்போ எனக்கு எக்ஸாம் வேறு கிட்ட நெருங்கிடுச்சு. ஸோ அதான் மற்றபடி நீங்கள் எதுவும் நினைக்காதீங்க. ஸோ உங்களுக்கு எவ்வளோ எக்ஸாமோட மார்க்கையும் அப்படியே நம்ம கமெண்ட்ஸில் போட்டு விட்ருங்க. மணி 11 minutes ஆயிடுச்சு கைஸ். ஸோ லீவ் இட். நம்ம விடாமல் இதை பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஸோ இதை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிட்ட போட்டு அப்படியே இந்த மாதிரி க்ளேவை போட்டு அப்படியே மேலே பார்த்தீங்கன்னா இது மாதிரி போட்டுடணும். இது பார்த்தீங்கன்னா நான் ப்ளூ டீமில் தான் பண்ணியிருக்கேன். நீங்கள் எந்த டீமில் வேணாலும் பண்ணலாம். டெடி பியர் இருந்தால் பியர் தான் நானும் பண்ணியிருக்கேன். அதோட மூஞ்சி பார்த்தீங்கன்னா ப்ரௌன் ஆர் பிளாக்ல இருக்கும். அதனால் நான் ப்ளூவில் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம 2வது டைரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணிக்கோங்க. ஆனால் இந்த மினி டைரி கொஞ்சம் சிம்பிள்னு நினைக்கிறேன். அதனால நிறைய பேருக்கு இந்த ஹேக் பிடிச்சிருந்ததுன்னா சொல்லிடுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம காட்டாமே பண்ணிகிட்ருக்கோமே. நெக்ஸ்ட் வீடியோ கிராஃப்ட்டும் நெக்ஸ்ட் வீடியோவும் பண்ணிடலாம். அதில் நம்ம என்ன பண்ணுறோன்னா காட்டிக்கிட்டு பண்ண போகிறோம். நம்ம என்ன பண்ணுறோம் அதை காட்டிகிட்டே பண்ண போகிறோம். க்ளூவை எடுத்துறீங்க, வேஸ்ட்டு. வேணும்னா அதை பார்த்தீங்கன்னா சும்மா இந்த மாதிரி கையில் போட்டு சைடில் மட்டும் அப்பி விட்ருங்க. ஓகேயா? நீங்கள் எப்படி வேணாலும் போடலாம். நான் கையில் போட்டுருக்கேன். ஐயோ கைஸ், இது ஒழுங்காக ப்ளூவே கிடையாது கைஸ். நல்லா ஏமாற்றி விட்டாங்க. ஸோ நீங்கள் சைடில் அப்ளை பண்ணிவிட்டுருங்க. நானும் அப்ளை பண்ணிட்டேன். ஸோ பார்த்தீங்கன்னா இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. பாய், வரட்டா?